வணக்கம். இது வெள்ளச்சோள நாத்துங்க. மகிழியா தெரியுது. வெள்ளச்சோள நாத்துக்குள்ள மகிழி கட்டி ஏறி வந்துருச்சுங்க. ஒரே ஒரு வேலை முதன்மையா செய்யாதனால இந்த மகிழி இந்த அளவுக்கு ஏறி வந்துருச்சுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் முறையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த களைய கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக மருந்து முறைக்கு போக மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, வேலைப்பளு அப்படின்னு காரணத்தினால கொஞ்சம் அசால்ட்டாக விடும்போது இந்த மாதிரி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் கடைசியில் வருத்தப்படுவாங்க, ஆஹா அந்த நேரத்தில் செய்யாமல் விட்டோமே அப்படின்னு. வெள்ளாமையை பொறுத்த வரைக்கும் முறையாக அந்தந்த நேரங்களில் களையை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணுங்க. உரம் வைக்கிற வேலைகளை செய்யணும். புழு பூச்சிகள் எது இருந்தால் அதுக்கு உண்டான மருந்துகளை நம்ம தெளிக்கிற மாதிரி வந்துடணுங்க. அது அசால்ட்டாக விட்டோம்னா அது முத்திக்குங்க. அது வெள்ளாமையோட தன்மையவே பாதிக்கிற அளவுக்கு வந்துடுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் முறையாக செஞ்சால் தான் அந்த வெள்ளாமையை நம்ம முழுமையாக எடுக்க முடியுங்க. சரிங்க, இப்போ நம்ம நாற்றுக்கு வந்துடுவோங்க. இந்த நாற்று பார்த்திங்கன்னா ஆவணி கடைசிக்கு தான் போட்டதுங்க. மழை ஆரம்பிக்கும் போது போட்டது. ரொட்டேட்டரில் ஒரு ஓட்டி ஒரு வாரம் கழித்து திருப்பி ஓட்டி தான் இந்த வெள்ளச்சோளம் நடவு செஞ்சாங்க. ஓரளவுக்கு அதில் களையை கட்டுப்படுத்தி தான் வச்சுருந்துச்சிங்க. இது இந்த பயிர் முழங்கால் பயிர் வரைக்குமே களைகள் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பயிரெலாம் பார்க்குறதுக்கு. மழை காலம் நின்று பனிக்காலம் ஆரம்பித்ததுங்க, இந்த அளவுக்கு மகிழியை கொண்டாந்து வச்சிருச்சுங்க. மழை பெய்கிற வரைக்கும் இந்த மகிழி ஏறாமல் தான் இருந்துச்சுங்க. அந்த மழை நின்னவனே அந்த மகிழி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்தது. இந்த பனிக்காலம் ஆரம்பிக்கவும் அதோட வேலையை அதோட வளர்ச்சியும் முழுமையாக கொண்டாந்துருச்சுங்க. கரெக்டாக ஒரு மாதத்தில் அந்த அளவுக்கு மகிழி ஏறினது தாங்க. அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த நாற்றை உட்கார வச்சிருச்சுங்க. நல்லா இருந்த நாற்றையும் அப்படியே உட்கார வச்சிருச்சுங்க. இந்த வெள்ளச்சோள நாற்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா களை எடுக்கிற முறை இல்லைங்க. அது மருந்து அடிக்கிற முறை தான் செய்ய முடியும். நம்ம ஒரு இரு இலை தாவரத்துக்கு உண்டான களையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அடிச்சிருந்தோம்னா இது சரியாக இருந்திருக்குங்க. இந்த நாற்று அப்படிங்கிறதுனால எப்படியா இருந்தாலும் 4-5 மாதம் ஆயிருங்க அந்த நாற்று அறுவடை செஞ்சு முடியறதுக்கு. ஏன்னா அது காய விட்டு தான் போர் முறையில் வைக்க முடியும். இந்த நாற்று முறைக்கு மட்டும் நம்ம இரு இலை தாவரத்துக்கு உண்டான களையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அடிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுங்க. நாற்று போட்டாவே அருகு குறைய ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்படுத்திடுங்க. இரு இலை தாவரத்தை இந்த நாற்று கட்டுப்படுத்தாதுங்க. அப்படி வந்துருச்சுன்னா இந்த நாற்றை உட்கார வச்சுட்டு அந்த இரு இலை தாவரங்கள்லாம் நல்லபடியாக வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வந்தது தான் இந்த மகிழி. இந்த நாற்று முறையை அதீதமாக எப்போ நம்ம நடவு முறை செய்வோம்னு பார்த்திங்கன்னா, ஆவணி பட்டம் மழை காலத்தில் தான் அதிகமாக செய்வோங்க. அதிகமாக இந்த நாற்றுக்கெல்லாம் உழவு பக்குவம் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா நாள் கடந்து போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த உழவு முறை அவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியாதுங்க. ஒரு ஓட்டு அல்லது 2 ஓட்டில் தான் அதீதமாக இந்த வெள்ளச்சோள நாற்று விதப்பு முறை நடக்குங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புடி வயிற்றுக்கு மேலே அல்லது ஒரு 20 நாள் கழித்து ஒரு இரு இலை தாவரத்துக்கு உண்டான களையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அடிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு மகிழி கொடிகள் வராதுங்க. அந்த இரு இலை தாவரத்தில் கட்டுப்படுத்திட்டாவே நாற்று சூப்பராக வந்துடுங்க. ஏன்னா வெள்ளச்சோள நாற்று ஒரு இலை தாவரங்க. இந்த மகிழி இந்த கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா இரு இலை தாவரங்க. அந்த ஒரு வேலை செய்யாதனால தான் இந்த அளவுக்கு மகிழி ஏறினதுங்க. இதுதான் மெயின் காரணங்க இந்த மகிழி ஏறினதுக்கு. வெள்ளச்சோள நாற்று போட்டாவே அருகு குறைய கட்டுப்படுத்திடுங்க. அந்த இரு இலை தாவரத்துக்கு உண்டான களைக்கொல்லியை மட்டும் அடிச்சிருந்தோம்னா நம்ம இதை முழுமையாக இந்த நாற்று முறையை எடுத்துருக்கலாங்க. இந்த வெள்ளச்சோள நாற்றுக்கு முதன்மையான வேலையே இந்த ஒரு வேலை மட்டும்தாங்க. நம்ம உழவு பக்குவம், உரப்பக்குவம், இந்த இரு இலை தாவரத்தை கட்டுப்படுத்துகிற பக்குவங்க. இந்த 3 வேலையை நம்ம முழுமையாக கரெக்டாக செஞ்சிட்டோம்னா வெள்ளச்சோள நாற்றை நல்ல ஒரு மகசூல் எடுத்துடலாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.